ஒரு அழகான பட்டுப் புடவையின் பின்னால் இருக்கும் ஒரு உண்மையை நாம் எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? நாம் அணியும் ஒரு ஆடைக்கு பின்னால் ஒரு உயிரின் வாழ்க்கையும் இருக்கிறது என்று நினைத்து பார்த்திருக்கிறோமா? ஒரு நாள் ஒரு பக்தர் மகாபிரிவாவிடம் கேட்ட கேள்வி இதுதான். பெரியவா, பட்டுப் புடவை அணிவது சரியா? அந்த கேள்விக்கு பெரியவா சொன்ன பதில் வெறும் ஆடை பற்றிய பதில் இல்லை. அது கருணை, அகிம்சை, எல்லா உயிர்களிடமும் அன்பு பற்றிய ஒரு பெரிய உபதேசம். இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மகாபிரிவாவின் வாழ்க்கையில் அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும். அவர் மனிதர்களுக்கு சடங்குகளை மட்டும் சொல்லவில்லை, வாழ்க்கையை எப்படி தர்மமாக வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இதனால் மற்றவர்களுக்கு அல்லது மற்ற உயிர்களுக்கு துன்பம் ஏற்படுகிறதா என்ற சிந்தனை இருக்க வேண்டும் என்று உணர்த்தினார். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கருத்துக்கள் பட்டு பற்றிய இந்த உபதேசம். பக்தரின் சந்தேகம். ஒரு நாள் காஞ்சி மடத்தில் மகாபிரிவாவை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல். சிலர் குடும்ப பிரச்சனைகளுக்காக வந்திருந்தார்கள், சிலர் ஆன்மீக சந்தைகளுக்காக வந்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பக்தரின் மனதில் நீண்ட நாட்களாக ஒரு கேள்வி இருந்தது. அவர் பெரியவாவை வணங்கி மெதுவாக கேட்டார். பெரியவா, ஒரு சந்தேகம் கேட்கலாமா? பெரியவா அன்புடன் பார்த்தார். கேளப்பா. அந்த பக்தர் கேட்டார். பெரியவா, பட்டுப்புடவை அணிவது பற்றி என்ன நினைக்க வேண்டும்? திருமணம், பண்டிகை, விசேஷ நாட்களில் பலரும் பட்டு அணிகிறார்கள். இதை பற்றி பெரியவாவின் உபதேசம் என்ன? பெரியவாவின் அமைதியான பதில். பெரியவா சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு அந்த பக்தரிடம் கேட்டார், பட்டு எப்படி உருவாகிறது என்று உனக்கு தெரியுமா? அந்த பக்தர் சொன்னார், பட்டுப்பூச்சியிலிருந்து கிடைக்கிறது என்று தெரியும் பெரியவா. பெரியவா மெதுவாக சொன்னார், அந்த உயிரை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் மனிதனுக்கு மட்டும் உயிர் இல்லை. இறைவன் படைத்த எல்லா உயிர்களுக்கும் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அகிம்சையின் அர்த்தம். மகாபிரிவா எப்போதும் அகிம்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அகிம்சை என்றால் யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பது மட்டும் அல்ல, முடிந்த அளவு எந்த உயிருக்கும் துன்பம் தராமல் வாழ முயற்சி செய்வது. ஒரு சிறிய உயிராக இருந்தாலும் அதற்கும் வாழ்க்கை முக்கியம். அந்த உணர்வு நம் மனதில் வந்தால் நம்முடைய செயல்களில் கருணை வரும். பெரியவா சொல்லிய முக்கியமான கருத்து. பெரியவா யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. இதை செய், இதை செய்யாது என்று கோபமாகவும் சொல்லவில்லை. அவர் உணர்த்தியது, ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டு மனசாட்சியுடன் முடிவு செய் என்பதுதான். ஆன்மீகம் என்பது வெளிப்புறத்தில் மட்டும் இல்லை, நம் எண்ணங்களிலும் செயல்களிலும் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மகாபிரிவாவின் இந்த உபதேசம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை தருகிறது. நாம் பயன்படுத்தும் பொருட்களை பற்றி சிந்திக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவு கருணையுடன் வாழ வேண்டும். மற்ற உயிர்களின் வேதனையை உணரும் மனம் வேண்டும். ஏனென்றால் கருணை இருக்கும் இடத்தில் இறைவனின் அருள் இருக்கும். பக்தரின் மனமாற்றம். அந்த பக்தர் பெரியவாவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு புதிய பார்வை கிடைத்தது. இதுவரை அவர் ஒரு ஆடையை அழகாக மட்டுமே பார்த்தார். ஆனால் பெரியவாவின் உபதேசத்திற்கு பிறகு அதன் பின்னால் இருக்கும் உயிரின் மதிப்பையும் சிந்திக்க ஆரம்பித்தார். அவர் பெரியவாவை வணங்கி, பெரியவா, ஒரு புதிய விஷயத்தை புரிந்து கொண்டேன் என்று கூறினார். பெரியவா புன்னகைத்தார். மகா பெரியவா நமக்கு சொல்லும் செய்தி.
உண்மையான பக்தி என்பது இறைவனை வணங்குவதில் மட்டும் இல்லை, இறைவன் படைத்த உயிர்களிடம் அன்பு காட்டுதலும் இருக்கிறது. ஒரு உயிரின் துன்பத்தை உணரும் இதயம், அதுவே உயர்ந்த ஆன்மீகத்தின் அடையாளம். எல்லா உயிர்களிடமும் கருணை காட்டுவோம், அன்புடன் வாழ்வோம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம். எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும்.